guys, welcome back to my channel Panjami's Classroom. இந்த வீடியோல நம்ம 11th standard biobotany chapter 1 living worldல tobacco mosaic virus பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த tobacco mosaic virus வந்து first tobacco plantல ஐடென்டிஃபை பண்ணவர் யாருன்னா டிமிட்ரி ஐவனோஸ்கி 1892ல வந்து இதை கண்டுபிடிச்சாங்க. ஒரு நல்ல ஹெல்த்தி பிளான்ட்டில் இந்த வைரஸ் வந்து எப்படி அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா இன்செக்ட் மூலமாக அஃபெக்ட் ஆகும். இந்த இன்செக்ட் என்னெல்லாம் அப்படின்னா ஆப்பிட், லோக்கஸ்ட் இந்த மாதிரி இன்செக்ட்ஸ் மூலமாக ஒரு ஹெல்த்தியான பிளான்ட் வந்து இந்த வைரஸை அஃபெக்ட் பண்ண வைக்கும். ஸோ அதோட மெயினான சிம்டம்ஸ் பற்றி பார்ப்போம். அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறமா அதோட ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஒரு ஃபோட்டோ வந்து நான் காமிக்கிறேன், அதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சிம்டம் பார்த்தீங்க அப்படின்னா லீஃபோட கலர் வந்து மாறும். அதாவது வெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த லீஃபில் பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒரு டிவிஷன்ஸ் மாதிரி சின்ன சின்ன லைன்ஸாக வந்து டிவைட் ஆகியிருக்கும். அதை தான் வெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெயின்ஸஸ் கிட்ட இருக்கிற இடத்த எல்லாமே லீஃபோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும். இதுதான் இந்த டொபாக்கோ மொசைக் வைரஸ்க்கான ஃபஸ்ட்டு சிம்டம். அது பார்த்திங்கன்னா என்ன ஆகும்னா அங்கங்கே ஒரு டாட் பேட்சஸ் வந்து இருக்கும். எல்லோ கலர் ஆர் க்ரீன் கலர் இந்த மாதிரி டாட் பேட்சஸ் வந்து இருக்கும். அந்த பேட்சஸை தான் மாட்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு சிம்டம். நெக்ஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஏபிக்கல் லீவ்ஸ், அதாவது டிப் ரீஜியனில் வரக்கூடிய யங்கான லீவ்ஸ் வந்து க்ரோத் வந்து ஸ்டாப் ஆகிடும். அந்த லீவ்ஸ் எல்லாமே அப்படியே சுருங்க ஆரம்பிக்கும், வளராமல் சுருங்கிக்கிட்டே இருக்கும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த டொபாக்கோ பிளான்ட்டோட ஈல்டு வந்து ஸ்டாப் ஆகி அதோட க்ரோத் வந்து ஷார்ட் ஆகிடும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா டொபாக்கோ மொசைக் வைரஸ்க்கான சிம்டம். ஃபஸ்ட்டு என்ன ஆகும், லீஃபில் அந்த வெயின்ஸ் கிட்ட இருக்கிற ரீஜன் எல்லாமே கலர் வந்து சேஞ்ச் ஆகி எல்லோ அண்ட் க்ரீன் கலர் பேட்சஸ், டாட் பேட்சஸ் வந்து க்ரியேட் ஆகும். இது க்ரியேட் ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா புதுசாக வரக்கூடிய லீவ்ஸோட க்ரோத் வந்து ஸ்டாப் ஆகி அது வந்து சுருங்கி ஈல்டையும் கொடுக்காம பிளான்ட்டோட க்ரோத்தும் ஸ்டாப் ஆகிடுது. அதோட நம்ம ஃபோட்டோவை நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் டொபாக்கோ மொசைக் வைரஸோட ஃபோட்டோ. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்ன ஆயிருக்கு பார்த்திங்கன்னா எல்லோ அண்ட் க்ரீன் கலர் பேட்சஸ் மாதிரி க்ரியேட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து அந்த நார்மல் க்ரீன் கலர் இல்லாமல் அந்த கலர் வந்து மாறி இந்த பேட்சஸ் வந்து க்ரியேட் ஆகுது. அண்ட் வளரக்கூடிய லீவ்ஸ் எல்லாமே சுருங்கிக்கிட்டே வருது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா டொபாக்கோ மொசைக் வைரஸ்க்கான சிம்டம். இந்த மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் இது எல்லாமே ஒரு டொபாக்கோ பிளான்ட்டில் தெரிஞ்சது அப்படின்னா இதை வந்து டொபாக்கோ மொசைக் வைரஸ் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். இப்போ நம்ம டொபாக்கோ மொசைக் வைரஸோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த டொபாக்கோ மொசைக் வைரஸ் வந்து ஒரு ராட் ஷேப் ஹெலிக்கல் வைரஸ். இதில் பார்த்திங்கன்னா 300 × 20 நானோமீட்டர் மெஷர்மெண்ட் இது. அப்புறமா இதோட மாலிகுலர் வெயிட் வந்து 39 × 10⁶ டால்டான். இதெல்லாமே ஜஸ்ட் வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டா போதும். இதில் பார்த்திங்கன்னா விரியான் அப்படின்ற ஒரு காம்பனண்ட் வந்து இருக்குது. இந்த விரியான் அப்படின்ற ஒரு காம்பனண்ட் பார்த்திங்கன்னா 2 பொருளால் உருவானது. ஒன்று வந்து புரோட்டீன் கோட், இன்னொன்று வந்து கோர். புரோட்டீன் கோட்டை வந்து கேப்சிட் அப்படின்னு சொல்லுவாங்க. கோர் வேற ஒன்றும் இல்லை, நம்மளோட நியூக்ளிக் ஆசிட். இந்த கோரும் இந்த புரோட்டீன் கோட்டும் சேர்ந்து தான் நம்மளோட விரியான். இந்த புரோட்டீன் கோட் பார்த்திங்கன்னா 2130 ஐடென்டிக்கல் புரோட்டீன் சப் யூனிட்ஸால் உருவான ஒரு பொருள் தான் இந்த புரோட்டீன் கோட். அந்த சப் யூனிட்ஸை வந்து கேப்சோமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேப்சோமர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏவை சுற்றி இந்த கேப்சோமர்ஸ் வந்து இருக்கும். அண்ட் டொபாக்கோ மொசைக் வைரஸோட நியூக்ளிக் ஆசிட் வந்து ஆர்என்ஏ, அதாவது ரிபோ நியூக்ளிக் ஆசிட் தான். இந்த ஆர்என்ஏல பார்த்திங்கன்னா 6500 நியூக்ளியோடைட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த நியூக்ளியோடைட்ஸ் இது எல்லாமே புது வேர்டாக இருக்கும். அது எல்லாமே நம்ம ஜெனட்டிக்ஸ் அந்த லெசன்ல எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த கவுண்ட்டு இதெல்லாம் இருக்குது அப்படின்றத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வரக்கூடிய வீடியோஸில் நம்ம டீட்டெயிலாகவே பார்ப்போம்.
ஸோ இவ்வளோ தான் ஸ்ட்ரக்சர், வேறு எதுவுமே கிடையாது. ராட் ஷேப் ஹெலிக்கல் வைரஸ். இதோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 300 × 20 நானோமீட்டர். இதோட வெயிட் வந்து 39 × 10⁶ டால்டான். இதில் விரியான் அப்படின்ற ஒரு காம்பனண்ட் இருக்குது. அது 2 பொருளால் உருவானது. ஒன்று ப்ரோட்டீன் கோட், இன்னொன்று வந்து கோர். ப்ரோட்டீன் கோட்டை தான் கேப்சிட் அப்படின்னு சொல்லுவாங்க. கோர் அப்படின்றது நம்மளோட நியூக்ளிக் ஆசிட். இந்த நியூக்ளிக் ஆசிட் என்ன அப்படின்னா ரிபோ நியூக்ளிக் ஆசிட், அதாவது ஆர்என்ஏ தான் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா 2130 ப்ரோட்டீன் சப் யூனிட்ஸ் வந்து இருக்குது. இந்த சப் யூனிட்டை கேப்சோமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏவை சுற்றி இந்த கேப்சோமர்ஸ் வந்து இருக்கும். இந்த ஆர்என்ஏ பார்த்திங்கன்னா மொத்தம் 6500 நியூக்ளியோடைட்ஸ் வந்து இருக்குது. இவ்வளோ தான் நம்மளோட டொபாக்கோ மொசைக் வைரஸ் அப்படின்னா என்ன, அது யார் கண்டுபிடிச்சா, அதோட சிம்டம்ஸ், அதோட ஸ்ட்ரக்சர், இது எல்லாமே பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.